ஊர்லேருந்து வந்தாலே எங்கள் அப்பா என்ன மீன் பிடிச்சிட்டு வந்திருக்காங்கன்ட்டு நான் கடலோரம் போய் பார்க்க போவேன். அதே போல் இந்த வாட்டியும் போயிருந்தேன். இன்றைக்கி மீன் பிடிச்சிட்டு வந்ததோட போட்டை கரைக்கு ஏற்றுறது தாங்க பெரிய டாஸ்க்காகவே இன்றைக்கி இருந்தது. கடல் அலையின் அரிப்புனால இதை போல் மேடு போல் ஒரு மண் மூட்டை ஃபார்ம் ஆகுங்க கடல் ஓரத்தில். அதிகாலையில் கடலுக்கு போகிறதும் திரும்பி அதிலிருந்து போட்டை இழுக்கிறது தாங்க பெரிய டாஸ்க்கே இந்த டைமில். டிராக்டர் போட்டு இழுத்துட்டு இருக்கும் பொழுது ரொம்ப பெரிய மடைன்றதுனால போட்டு ஏற முடியாமல் கயிறை அறுத்துக்குச்சுங்க. அந்த கயிறை திரும்ப எடுத்து எங்கள் அப்பா கட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த கயிறை கட்டிகிட்டு இருந்த டைமில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த மடையை களைச்சி விட்டுட்டு இருந்தாங்க. இதே போல் களைச்சி விடுறதன் மூலியமாக தான் நம்ம போட்டை அந்த மேடுலேருந்து தூக்க முடியுங்க. அது எவ்வளோக்கு எவ்வளோ களைச்சி விடுறோமோ அந்த போட்டு ஏறுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாகுங்க. அந்த மடையை களைச்சி விட்டு திரும்ப போட்டு மேலே ஏற்ற ஆரம்பித்தோங்க. அந்த போட்டு என்னமோ நாங்கள் நார்மலாக ஆக்கி வச்சுருக்க சைடு ஏறாமல் திரும்பவும் மேடாக இருக்கிற பக்கம்தாங்க அந்த போட்டு போயிடுச்சு. இந்த ஒரு போட்டு ஏற்றுறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க. ஒவ்வொரு போட்டாக கரைக்கு வர ஆரம்பிச்சிட்டு இருந்ததுங்க. இந்த போட்டை கரைக்கு ஏற்றி முடிக்கிறதுக்குள்ளே ரொம்ப டைமும் ஆகிடுங்க. திரும்பவும் இந்த மடையை ஃபுல்லாக கையை வச்சு களைச்சி விட்டுட்டு திரும்பவும் போட்டு ஏற்ற ஆரம்பிச்சிட்டு இருந்தோம். இந்த போட்டை கரைக்கு ஏற்றி முடித்தாதாங்க அங்கே இருக்க ஒவ்வொரு போட்டையுமே கரைக்கு ஏற்ற முடியும். இப்போ வச்சு இதை டிராக்டர் வச்சு இழுக்கிறாங்க, நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதுக்கு முன்னாடி இதை கையாலே தாங்க இழுப்பாங்க. நம்ம ஒரு ஹால் ஹைட்டுக்கு இருக்குங்க இந்த மடை. இதை போல் கயிறு அறுந்து விழுறதும் போட்டுக்கு டேமேஜ் தாங்க ஏற்படும். ஒரு வழியாக போட்டை கரைக்கு ஏற்றி முடிச்சிட்டோங்க. நாங்கள் என்ன மீன் பிடிச்சிட்டு வந்திருக்கோன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேங்க.